கன்ஃபார்மாக நம்ம ஆட்சி இல்லை அப்படிங்கிறத திமுக சைட்லேருந்து உணர்ந்துட்டாங்களா? என்ன ஒரு பேச்சு என்ன வருது அப்படின்னா, நீங்களும் படிச்சிருப்பீங்க, இந்த எக்ஸிட் போலையே இவங்க திமுக கழகம் அந்த இவங்களெல்லாம் ஊடகத்தை அவங்க விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆரம்பத்தில் எக்ஸிட் போல் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அது போக போக வேற ஒரு முகத்தை. எனக்கு வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்க்கமான முடிவில் தாங்க இருக்காங்க. மக்கள் குழப்பம் அடையவில்லை. நானும் 2-3 தடவை சொல்லியிருக்கேன், விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 12-15% வரலாம் சார். பழைய இதில் கூட அதுதான் சொல்லலாம், ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு இந்த பிரதீப் குப்தா சொல்கிற இதை பார்த்தா தலைகீழ மாறி இருக்கு. ஏடிஎம்கே என்டிஏ தான் போன தடவைன்னு சொன்னேன். இந்த தடவை என்ன சொல்கிறேன், சிஃபாலஜிஸ் பிரதீப் குப்தா சொன்னது இன்னும் எனக்கு மனதில் ஒலிக்கிறது. அதனால் இருக்கலாம் அந்த போராட்டங்கள்லாம் விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு. ஸோ இது ரூரலி இந்த தாக்கம் இருந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. விஜய்க்கு 130-135 வரலாம், 120 சீட்டோடு நிற்கலாம். 120 வந்தாலே ஆட்சி அமைக்கலாம். முன்னாடி சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், பிரதீப் குப்தா இஸ் ரினவுண்ட் சிஃபாலஜி, ரொம்ப பாப்புலர் சிஃபாலஜி. நிறைய இது அவர் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. எக்ஸப்ட் சிஃபாலஜி மற்ற யார் நான் சொன்னாலும் சரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சொன்னாலும் சரி, மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் சரி, பெரிய ஜேர்னலிஸ்ட் அவங்க சொன்னாலும் சரி, இல்லைங்க அவ்வளோ வராதுங்க, டிஎம்கே வருங்க பாருங்க, அந்த பக்கம் 135 சீட் ஏடிஎம்கே வருது. இதெல்லாம் கட் ஃபீலிங். ஆல்ரெடி ஏடிஎம்கே சைட்லேருந்து எனக்கு வந்து இதில் நியூஸ் வந்ததில் ஈவன் பேப்பர்லேயும் போட ஏடிஎம்கே விஜயை அப்ரோச் பண்ணுறாங்க, கூட்டணி இதுக்கு இது பண்ணலாமான்னு. ராகுல் காந்தி சைடில் காங்கிரஸ் இவங்க லீடர்ஸ் அவங்க பேசுகிறது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எஸ், இப்போது அமித்ஷா இவருக்கு பியூஷ் கோயல் அவங்களுக்கு தெரியும். இப்போது ஈவன் இவரே வைகோவை இப்போது அந்த இவரை பற்றி அந்த இது எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பேசியிருக்கார். அவர் வைகோவும் பேசியிருக்கார். இளையராஜாவுடைய நேத்தி அவர் போட்ட யூடியூப்பில் போட்ட வீடியோ கூட இன்னைக்கு புதிய தலைமுறை வரைக்கும் பெரிய விஷயமா பேசு பொருளாக அனுப்பிச்சது. சின்ன தம்பி உன்னை நம்பி தான் நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் என்னென்னாலும் நடக்கும்னு பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அப்படியே விஜய் வந்து விட்டார்னு வச்சுங்களேன். நேற்று வரைக்கும் அவரை சீண்டாத கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு விஜய் இதில் போய் கியூ நிற்கலாம். மற்ற கட்சிகள் அங்கே இப்போ போனான்னு வச்சுங்க, விஜயை பொறுத்தவரைக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைத்து விட்டதுனால கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டார். இஸ் நாட் கோயிங் டு கிவ். அந்த 125-130 எம்எல்ஏவை இவர் பாதுகாக்க வேண்டும். ஸோ 10 பேர் அந்த பக்கம் போயிடுவாங்களா, 20 பேர் போயிடுவாங்க. போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 20 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அந்த 130 பேரில் 2/3 கட்சி மாறும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுடைய எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் எக்ஸிட் போல் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அது போக போக வேற ஒரு முகத்தை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனசில் வேற ஒரு முகத்தை கொடுக்குது. இப்போ வந்து மறுபடியும் என்னது வேற முகம், என்ன முகம்னா திமுக அப்படிங்கிற ஒரு இதில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பு வந்ததுக்கப்புறம் இங்கே வேறு மாதிரி டிவிகே அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் ஏடிஎம்கேவுடைய ஆட்சி முழு பெரும்பான்மையோட அமையும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் போயிட்டுருக்கு. ஏன் மக்கள் இப்படி குழப்பமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க? எனக்கு வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தீர்க்கமான முடிவில் தாங்க இருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த விதத்துலையும் மக்கள் குழப்பம் அடையவில்லை. இந்த எக்ஸிட் போல்ஸ் இவங்க கொடுக்குறாங்க இல்லையா, இது லாஸ்ட்டு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இப்படி தான் நடந்தது. ஓகேவா? அப்போ கூட அதில் ஒரு இதுவாச்சு. இந்த பிரதீப் குப்தாவே அவர் பார்த்தீங்க அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா 385 415 சீட் இவங்களுக்கு என்டிஏக்கு கிடைக்கும்னாரு 2024 பார்லிமெண்ட். ஆனால் இவர் மட்டும் ஃபைல் ஆகலை. முக்கால்வாசி இவங்க எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் டோட்டலி ஃபெயில். ஸோ என்டிஏக்கு 292 சீட்டு தான் கிடைக்கும். ஆர் ரதர் பிஜேபிக்கு 243 சீட். அதுக்கப்புறம் நடந்த அந்த டிவி இன்டர்வியூவில் இவர் வந்து அழுதார். பிரதீப் குப்தா அழுதுவிட்டு. ஆனால் இந்த பிரதீப் குப்தா 2016, 2011, 2021 எலெக்ஷன்லாம் பார்த்தா கரெக்டாக ப்ரெடிக்ஷன். ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ரினவுண்ட் சிஃபாலஜி. ரொம்ப காலமாக இருக்கார் ரினவுண்ட் சிஃபாலஜி. அவர் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கார், இவங்க 98 120 சீட் விஜய்க்கு கிடைக்கும். அண்டு
டிஎம்கே 90லிருந்து 110 என்பது மெஜாரிட்டி கிடைக்காது. மெஜாரிட்டி கிடைக்கும், 110 தான் கிடைக்கும். ஏடிஎம்கேக்கு 22லேருந்து 25. உடனே எல்லாருமே இது நடக்குமா, சாத்தியம் உண்டா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இதையும் தாண்டி ஒரு 8, 9, 10 எக்ஸிட் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 5-6 வந்து டிஎம்கே ஃபேவர் பண்ணுறேன், 2 வந்து விஜய், 2 வந்து 2-3 ஏடிஎம், இப்படி தான் இது இருக்குது. ஒரு ஹங் அசம்பிளியும் வர மாதிரி இருக்கு. ஹங் அசம்பிளியே வர மாதிரி இருக்குது. எல்லாருமே என்ன சொன்னாங்க, நானும் 2-3 இதில் சொல்லியிருக்கேன், விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 12-15% வரலாம் சார். இவர் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண அறிவை நம்ம பழைய இதில் கூட அதுதான் சொன்னோம், ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் இவருக்கு எந்த அளவுக்கு விக்டரி கிடைக்கும் தெரியவில்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த பிரதீப் குப்தா சொல்கிற இதை பார்த்தா தலைகீழ மாறி இருக்கு. அவர் வந்து ப்ரெடிக்ஷன் என்ன போடுறாருன்னா, ஜென்சி 18-19 வயசு பீப்புள், அந்த நியூ ஓட்டர்ஸ் 68% விஜய்க்கு போடுறாங்க. தென் 20லேருந்து 29 ஏஜ் வரைக்கும் 59% போடுறாங்க. மீதி 29லேருந்து 35-36 அவங்க 47% விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னு அவர் வந்து சாம்பிளிங் கொடுத்து எக்ஸிட் போல் கொடுத்து. இதையும் தாண்டி அவர் வந்து முஸ்லீம்ஸ் எவ்வளோ போடுறாங்க, பிராமின்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் தான் கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா பிராமின்ஸ் ஒரு 9% இருக்குது. மொத்தமே 2.5 என்னும்போது தான் தமிழ்நாட்டில் பிராமின்ஸ் 9% எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி 1 இயர் %, இதெல்லாம் கொஞ்சம் அவர் சரியாக இது பண்ணலை. அதை வந்து நம்ம நேஷ்னல் டிவி சேனலில் CNN News 18 இவரை கொஸ்டின் பண்ணும்பொழுது அவர் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறார். ஆமாம் சார், அந்த இதெல்லாம் கொஞ்சம் தவறாக இருக்குது, இருந்தாலும் ஐ ஸ்டிக் மை நெக் அவுட், என் ப்ரெடிக்ஷன் விஜயை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்க போகிறது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். யார், இந்த பிரதீப் குப்தா. ஓகேவா? ஸோ விஜய் இதில் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், அந்த மாதிரி ஆக முடியுமா? இப்போ ஒரு சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா யாருமே நீங்கள் எடுத்துங்க, எக்ஸப்ட் சிஃபாலஜிஸ், மற்ற யார், இப்போ நான் சொன்னாலும் சரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க சொன்னாலும் சரி, மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்னாலும் சரி, பெரிய ஜேர்னலிஸ்ட் அவங்க சொன்னாலும் சரி, இல்லைங்க அவ்வளோ வராதுங்க, டிஎம்கே வருங்க, பாருங்கள் அந்த பக்கம் 135 சீட் ஏடிஎம்கே வருங்க. இதெல்லாம் கட் ஃபீலிங் தான், மனசில் படுறத சொல்கிறாங்க. எந்த எவிடன்ஸ் என்ன சார், எதை வச்சு பேசுகிறீங்க தெரியாது. ஆனால் இந்த சிஃபாலஜிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாம்பிளிங், அந்த சாம்பிளிங் பற்றி நம்ம போட இதில் பேசணும். சாம்பிளிங்கில் அந்த சாம்பிளிங்கை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ சாம்பிளிங் எடுத்தோம், இந்த சாம்பிளிங்கில் ப்ரொபோஷனேட்டாக இருக்கும், எவ்வளோ ஆண் எவ்வளோ பெண் இந்த தொகுதியில், அதுக்கேற்ற மாதிரி சாம்பிளிங்லேயும் அவ்வளோ ஆண் அவ்வளோ தொகுதி பெண் இருக்கணும், படித்தவங்க எவ்வளோ படிக்காதவங்களுக்கு இந்த ஓவரால் இந்த தொகுதியில், அதே மாதிரி இந்த சாம்பிளிங்லேயும் அதே ரேஷியோவில் இருக்கணும். அதுபோல் மைனாரிட்டிஸ், இது கேஸ்ட் பேஸ், இது எல்லாமே அதே ப்ரொபோஷனில் இருக்கு. 48-50 மேல் ஃபீமேல் இருக்காங்க, மீதி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறச்ச, மீதி 2 பேர் டிரான்ஸ்ஜெண்டருங்கிறச்ச, நீங்கள் எடுத்த சாம்பிளிங்லேயும் ப்ரொபோஷன் அந்த கூடிய வரைக்கும் வரணும். ஒரே 80 ஆண் 20 பெண் அப்படின்னு சாம்பிளிங் எடுத்தால் சரியாக வராது. ஸோ சாம்பிளிங் பிளேஸ் ஏ வெரி வைட்டல் ரோல். ஸோ அந்த சாம்பிளிங் சரியாக அமைந்து விட்டது என்றால் முடிந்து விடும் நல்லபடியாக. அதையும் தாண்டி இந்த எக்ஸிட் போலில் வரும்பொழுது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா, யாருக்கு போட்டிங்க, அதில் சொல்லுவாங்க, நேம் கேட்க மாட்டேன், நேம் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன கேஸ்ட் இது, ஓகே, யாருக்கு ஓட்டு போட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை வைத்துக்கொண்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த தொகுதியில் ரேண்டமாக இவ்வளோ சாம்பிளிங் 10,000 பேர் எடுத்தேன், 8,000 பேர் எடுத்தேன் இந்த தொகுதியில், அதில் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு, அதை வச்சு தான் இவங்க முடிவு பண்ணுறேன். சப்போஸ் நான் தவறாக சொல்லிவிட்டேன்னு வச்சுங்க, எதுக்கு விட்டு நான் ஆக்சுவலி விஜய்க்கு ஓட்டு போட்டேன், ஆனால் சொல்லலை, டிஎம்கேக்கு போட்டுங்க, இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தேன்னா மாறி போய்டும். ஸோ இந்த எக்ஸிட் போல் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சாம்பிளிங், அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரூ ஆன்சர் ஃப்ரம் தி ஓட்டர். எஸ், யாருக்கு ஓட்டு போட்டு இது கரெக்டாக, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாறி சொல்லிட்டீங்க. இப்போ இதே பிரதீப் குப்தா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கல. அங்கே எல்லோரும் வந்து இப்போ பிஜேபி க்ளீனாக வரப்போகிறதுங்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், இல்லைங்க சாம்பிளிங் எடுத்து நான் கொஸ்டின் கேட்குறச்ச 10க்கு 7-8 பேர் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால் எப்போ அவங்க ஆன்சர் பண்ணலையோ என்னால் எக்ஸிட் போல் சொல்ல முடியலைங்கிறார். ஆனால் இவருக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்ன மற்ற சேனல்ஸ்க்கு எப்படி சொன்னாங்க, மற்ற சேனல்ஸ் எல்லாம் க்ளீனாக போட்டிருக்காங்க. அதனால் இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் சாப்பா பிரதீப் குப்தா அப்படியே விட்டுலாமா? இல்லை, முன்னாடி சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பிரதீப் குப்தா இஸ் எ ரினவுண்ட் சிஃபாலஜி, ரொம்ப பாப்புலர் சிஃபாலஜி, நிறைய இது அவர் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போது கலவரமே மாறிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும்,
என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆல்ரெடி ஏடிஎம்கே சைட்லேருந்து எனக்கு வந்து இதில் நியூஸ் வந்ததில் ஈவன் பேப்பர்லேயும் போட ஆரம்பிச்சு, ஏடிஎம்கே விஜயை அப்ரோச் பண்ணுறாங்க, கூட்டணி இதுக்கு இது பண்ணலாமான்னு. ராகுல் காந்தி சைடில் ஆல்ரெடி அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் சொன்னாங்க. முக்கால்வாசி தலைவர்கள் தமிழ்நாட்டில் சொன்னாங்க, செல்வ பிறந்துகிட்ட கோவமாக பேசின மாதிரி கோவமாக பேசியிருக்காங்க ராகுல். அதனாலே செல்வ பிறந்தகை தலைவர் பதவியில் தூக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன சார் சொன்னாங்க? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் காங்கிரஸ் இவங்க லீடர்ஸ் அவங்க பேசுகிறது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. எஸ், ஏன்னா எல்லா பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆர் அவங்களுக்கு தெரிந்த ஏஜென்சியை வச்சு சர்வே எடுப்பாங்க. எக்ஸிட் போல் இப்போது அமித்ஷா இவருக்கு பியூஷ் கோயல் அவங்களுக்கு தெரியும் இப்போது தமிழ்நாட்டில் என்ன நிலவரம், விஜய் ஆட்சி அமைக்க போகிறாரா என்ன அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு போயிருக்கு மேலே, இல்லைங்க தமிழ்நாடு நிலவரம் மாறிவிட்டது, உங்கள் என்டிஏக்கு அந்த அளவுக்கு இல்லை, போயிருக்கலாம் அங்கே. விஜய் அவர்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய பாதுகாப்புங்கிறது வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கே. இல்லை, இந்த பாதுகாப்புங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்து இதெல்லாம் அதனோட எதிரொலியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இல்லை, அதனுடைய எதிரொலின்னு சொல்லாமல், அதாவது விஜய்க்கு இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே Z+ செக்யூரிட்டி கொடுத்தாங்க. அப்பயே கொடுத்தாச்சு. அதாவது விஜய்க்கு கொலை மிரட்டல் வந்த மாதிரியும் சில இதில் வந்து அவரை இது அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து பொதுவாகவே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். உங்களுக்கு இஃப் யூ ரிமெம்பர் கரெக்ட்லி 2016 எலெக்ஷன் நினைக்கிறேன், 2016 எலெக்ஷன் மதுரையில் சென்னையிலையோ ஒரு கூட்டத்தில் போகும்பொழுது ஸ்டாலின் அவர்களை, அப்போ ஸ்டாலின்லாம் வந்து ஈவன் எதிர்கட்சி தலைவர், ஓகே, அவரை அட்டன் பண்ணாங்க. 2016லையோ 2011லையோ அவரை கத்தியில் குத்த பார்த்தாங்கன்னு சொல்லி உடனே அவருக்கு Y+ செக்யூரிட்டி என்னமோ கொடுத்தோம், ஒய் செக்யூரிட்டி கொடுத்த ஞாபகம். ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் சார் போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம், மெயின்லி யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க யங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிர்கால நம்பிக்கை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணுங்க. ஓட்டு ஜெயிச்சிடுறார், நாளைக்கு அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது எந்த விதத்தையும் இது இல்லை. ஸோ இவரே வைகோவை இப்போது அந்த இவரை பற்றி அந்த இது எதிர்பார்த்து தான் என்னமோ மாதிரி பேசியிருக்காரு. ஆமாம், அவர் வைகோவும் பேசியிருக்கார். இளையராஜாவுடைய நேத்தி அவர் போட்ட யூடியூப்ல போட்ட வீடியோ கூட இன்னைக்கு புதிய தலைமுறை வரைக்கும் பெரிய விஷயமா பேசு பொருளாக அனுப்பிச்சது. சின்ன தம்பி உன்னை நம்பி தான் நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்க, இன்னும் என்னென்ன கட்சி இல்லை. நான் முக்கியமாக நீ காலில் பார்த்தது வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் ரவி ஐபிஎஸ் இருக்கார்ல, அவர் ஒரு சர்வே விட்டுருக்காரு. அதில் 41% டிவிக்கே வாங்கும், ஏன்னா ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் வச்சு அந்தந்த பூத்தில் அவர் எடுத்ததா அவரே காணொலி வெளியிட்டிருக்காரு. அவர் அந்த மாதிரி எடுத்திருந்தால் ஓகே, அதர்வைஸ் சும்மாவது 40 வரும் 30 வரும்னு சொன்னால் அதுக்கான கட் ஃபீலிங், அதுக்கு அவருக்கான தேவை இல்லை. அது இல்லை ஒன்று, அவர் ஏற்கனவே ஃபெமிலியரான ஃபேஸு, நல்லவர், எல்லாம் மக்கள்கிட்ட ரீச்சானவர் தான், அவர் அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே அப்படிங்கிறீங்க. நான் இப்போ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை வைத்து பேசினேன். எவ்வளோ பேர்ட்டு பேசுனீங்க? அது முக்கியம். ஒவ்வொரு 234 தொகுதி இருக்குது, 234 தொகுதியிலும் வச்சு பேசினீங்களா? எத்தனை பூத்துலையும் ஆளை வச்சு முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அதுக்கு தான் இந்த சிஃபாலஜிஸ்ட்டுங்க. அவங்க இந்தியா பூரா, இப்போ தமிழ்நாடு பூரா 234 தொகுதி, எவ்வளோ 4,70,00,000 பேர் ஓட்டர்ஸ். அவங்க சொல்லுவாங்க 60,000 பேர் சாம்பிளிங், 70,000 பேர், அவ்வளோதான். ஸோ நான் சொல்ல இந்த சாம்பிளிங் பிளேஸ் வைட்டோம். இப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய சாம்பிளிங் என்ன நம்பரில் சார் இருக்கும்? எனக்கு இது படித்த ஞாபகம், இவங்க 70,000 என்ன சொன்ன ஞாபகம். ஓகே, ஐ நாட் ஷூர் ஆஃப் இட், பட் பொதுவாக சாம்பிளிங்கிறது இவ்வளோ தான் எடுப்பாங்க. ஓகே, இவ்வளோ தான் எடுப்பாங்க சார். 4,70,00,000 ஒரு 47,00,000 எடுக்கலாமா? நோ, எடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஃபேர் எனஃப். ஒன்லி திங் இஸ் அந்த சாம்பிளிங் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொப்போர்ஷன் அதை ரெப்ரசன்ட் பண்ணி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரேஷியோ மாறிவிட்டது என்றால் நீங்கள் எடுத்த சாம்பிளிங் தப்பாயிடும். ஓகே, அந்த மாதிரி ஜென்சி, ஸோ 18லேருந்து 19 பேர் வயசு, இவங்க எவ்வளோ சாம்பிளிங் எடுக்குது. ஆர் இப்படி வச்சுங்க, 18லேருந்து 35 வயசு, இவங்க எவ்வளோ பேர், அந்த சாம்பிளிங், இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் ப்ரீபோல் சர்வேவும் பண்ணணும், எக்ஸிட் போல் சர்வேவும் பண்ணணும். எக்ஸிட் போல் சர்வே ஒரேடியாக இப்போ ரூரலுக்குலாம் இவங்க பண்ணிருக்காங்களே என்ன, எவ்வளோ பண்ணிருக்காங்க, அதுவும் முக்கியம் இந்த இதில். ஏன்னா ரூரலில் எவ்வளோ ஓட்டு விடும் விஜய்க்கு
தெரியவில்லை. ஸோ இவருடைய டீட்டெயில்டாக என்னால் இன்னும் பார்க்க முடியும் இவர் ஆக்சிஸ் பால் கொடுத்ததை. அதாவது இவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ரீஜியன் வைஸ் போடுவாங்க. ரீஜியன் வைஸ்னால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர், சென்னை ஒரு இது. அதுக்கப்புறம் கொங்கு நாடு, டெல்டா ரீஜியன், தென் சவுத்து, டீப் சவுத்து, இந்த மாதிரி இதெல்லாம் தான் 5-6 ரீஜியன். அந்த ஒவ்வொரு ரீஜியனுக்குள்ளும் எவ்வளோ கான்ஸ்டிட்யூவன்சி அதில் இவங்க சாம்பிளிங் எடுப்பாங்க. அதையும் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் வைஸும் போகலாம். 33, 35 டிஸ்ட்ரிக்ட், 37 டிஸ்ட்ரிக்ட்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளவு. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னா 3 தான், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்னா 4 பேர் தான், திருப்பத்தூர் இந்த ஜோலாப்பேட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னா 4 கான்ஸ்டிட்யூவன்ஸாக இருக்குது. அதில் எவ்வளோ ஓட்டு விடுது. டீப் இதில் ரூரலில் இப்போ கன்னியாகுமரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஜய்க்கு அந்த கிறிஸ்டின் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. விஜய்க்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இது. கன்னியாகுமரி சென்னையிலேயே அப்படி ஒரு இது. ஆமாம் சார். சென்னையில் முக்கியமாக எல்லாரும் சொல்கிற விஷயம் சென்னையை அடித்து காலி பண்ண போகிறாரு, அடித்து காலி பண்ண போகிறாரு அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் இதையும் தாண்டி இப்போ நீங்கள் பாருங்கள், அப்படியே விஜய் வந்து விட்டார்னு வச்சுங்களேன். நேற்று வரைக்கும் அவரை சீண்டாத கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி விஜய் இதில் போய் கியூ நிற்கலாம். ஏன்னா அவங்க போவாங்க. இவங்களுக்கு மேபி இந்த ஒரு கூட்டணியிலேருந்து 2 சீட் கிடச்சிருக்கலாம், 3 சீட். அவங்க சரி இந்த கூட்டணி உதறி விட்டுவிட்டு 3 பேரும் அப்படியே அந்த கட்சியை அங்கே போய் நிற்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த சமயத்தில் தான் விஜய், பொதுவாக விஜய்னு சொல்கிறவங்க எந்த ஒரு புதிய கட்சியும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி இந்த போல் இது வந்து அவ்வளவு கரெக்டாக அமைந்து விட்டது. எஸ், விஜய்க்கு ஒரு இது இருக்குது. விஜய் 120, 125, 118 எடுத்தாச்சுன்னா அவர் ஆட்சி அமைச்சிடலாம். ஓகேவா? இதையும் தாண்டி 130 வந்துருத்தான் கவலைப்பட வேண்டாம், ஆட்சி அமைத்து விடலாம். இருந்தாலும் இங்கே இப்போ தான் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த 125, 130 எம்எல்ஏவை இவர் பாதுகாக்க வேண்டும். அந்த எம்எல்ஏக்களுக்கு வெளிக்கட்சியிலேருந்து கூப்பிடுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்துட முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் வந்தாலும் அது நடக்காது. 2/3 விஜய் கட்சி மட்டும் 130 சீட் எடுக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ஒரு இதில் அசம்ஷனில் தான் பேசுகிறோம். 130 சீட் விஜய்க்கு வந்துருத்தினால் சார் ஒரு 10 பேர் அந்த பக்கம் போயிடுவாங்களா, 20 பேர் போயிடுவாங்க. போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 20 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அந்த 130 பேரில் 2/3 கட்சி மாற வேண்டும். 2/3 ஓகேவா? அப்போ என்ன எடுத்து 46, 90 இதுக்கு வரும். 2/3 85, 90 வரும். ஓகே, 120ல் 125ல் 2/3 அந்த பக்கம் பாசிபிலிட்டி. ஸோ அதனால் எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாது. இதையும் தாண்டி மற்ற கட்சிகள் அங்கே இப்போ போனான்னு வச்சுங்க, விஜயை பொறுத்தவரைக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைத்து விட்டதுனால கூட்டணி ஆட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டார். இஸ் நாட் கோயிங் டு கிவ். இப்போ தான் இது நடந்து விட்டதுன்னு வச்சுங்க, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கோபம் அதிகமாகும். செல்வ பிறந்தகை மற்ற இவங்கெல்லாம் மெயினாக உள்ளே வந்து கெடுத்தது யார், கெடுத்ததுன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கட்சியுடைய இது. பி. சிதம்பரம் உள்ளே வந்து சோனியா காந்தி கிட்ட டைரெக்டாக போய் பேசி டிஎம்கேவோட நம்ம கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், ஆரம்பத்திலிருந்து அவங்க தான் வச்சுருக்கோம், இவங்க தான் நம்ம நம்பிக்கையான ஒரு இது, அதனால் நீங்கள் ராகுல் காந்தி கிட்ட சொல்லுங்கள், நம்ம டிஎம்கேவோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு பி. சிதம்பரம் அவர். அதனாலே சிதம்பரத்து மேலே ராகுல் காந்திக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்க எல்லாமே சொன்னது இல்லை விஜயோட நம்ம போகலாம்னு. இப்போ விஜயோட போயிருந்தால் இந்த 120க்கு மேலேயும் வந்திருக்கலாம், அதுக்கு மேலே வந்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இனிமேல் போனீங்கன்னு வச்சுங்க, இட்ஸ் டூ லேட். எஸ், விஜய் அவ்வளோதான் எடுத்துக்க மாட்டாங்க. மேபி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவேளை இப்போ விஜய் தான் ஸ்வீப் பண்ணுறான்னு வச்சுங்க, காங்கிரஸ் 28 சீட்டு கொடுத்தாங்க டிஎம்கே கூட்டணிக்கு, எவ்வளோ வரும்? 10 வரதே யோசிக்கணும் விஜய் ஸ்வீப் பண்ணாருன்னா. ஓகேவா? ஸோ அப்போ அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ விஜய்கிட்ட போனேன்னு வச்சுங்க, விஜய் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போது ராகுல் காந்திக்கு இன்னும் கொண்ட மன வருத்தத்தை அதிகப்படுத்தும். இது வந்து என்ன நடக்க போகிறது என்ன ஷூராக தெரியாது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறதுல நடக்குமா? ஏன்னா இதெல்லாம் வந்து கூட்டத்தை வைத்து சொல்லுகிறேன். தென் மைனாரிட்டி கம்யூனிட்டி, கிறிஸ்டியன்ஸ் நிறைய விஜய்க்கு ஓட்டு போடலாம். தென் ஜென்சி, அந்த ஒரு இப்போ ப்ராபப்ளி அந்த ஒரு கேட்டகரி இருக்குல்ல சார், இப்போ இந்த இது வரைக்கும் இருந்த ட்ரெடிஷ்னல் கேட்டகரி ஆஃப் பொலிட்டீஷியன்ஸோடைய அந்த கேட்டகரியை உடச்சிட்டு விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுதா உங்களுக்கு? கேஸ்ட் வைஸோ சிட்டி ஓகே, ரூரல்லையும் அதை பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ரூரல் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கேம்பெயினிங் இவர் போகலை ரூரலில்.
ஸோ பட் நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னதில் பூத் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு எனக்கு. அது நான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்தேன், பூத் லெவலில் எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தா காசு வாங்கிட்டு ஏடிஎம்கேலையும் டிஎம்கேல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பேர் 5 பேர் 6 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 15-20 பேர் உட்காந்துருக்காங்க. யார் சைடில்? டிவிகே சைடில். ஓ, யங்ஸ்டர்ஸ் வெரி குட். அந்த கோட் ஆஃப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஏஜென்ட் உள்ள மாறிட்டு இருக்காங்க. 4 பேர் 5 பேர் கிட்ட மாறிட்டு இருக்காங்க. வெரி குட். ஸோ இந்த பூத் லெவல் பண்ண விஷயம் பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் வந்து இவிஎம் மிஷின் நான் அதை மட்டும் சொல்லவில்லை. பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டு நான் இன்னும் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளவு தெரு உண்டு, எவ்வளோ வீடு உண்டு, அந்த பூத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. இல்லை என்றால் 20-15 தான் இருக்குன்னால் நீங்கள் ஒவ்வொரு பூத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் கேன்வாஸ் பண்ணணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அதையும் சொன்னேன். ஆமாம். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இனிமேல் அது முடியுமா? தெரியலங்க, கஷ்டம்தான். இருந்தாலும் அதை பாசிபிளாக முடிச்சிருக்காங்க. ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் என்கிட்ட சொல்கிறாரு, தேர் என்ஜாயிங் அப்படிங்கிறாரு. கொண்டாடுறாங்க அந்த பூத்தில் உட்காந்துக்கிட்டு, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பொட்டி வெளியில் பொட்டி ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு 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 ஃபங்க்ஷனாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் சொல்ல விஷயம் எனக்கு அங்கே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பூத் லெவலில் விஜய் மெயின்டைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பூத் லெவலில் மேபி நீங்கள் எப்படி கொண்டு போவீங்கன்னு தெரியல, உங்களுக்கு என்ன கான்டாக்ட் இருக்குன்னு. இனி பூத் லெவலில் மே 4ஆம் தேதி கவுண்டிங் வரும்பொழுது இப்போயே நீங்கள் பார்த்துருந்து எந்த செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. மதுரைன்னா ஒரு இடம், திருச்சியில் ஒரு இடம், ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். யாரும் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ளே போயிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். டிஎம்கே ஆளுங்க இருப்பாங்க, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் இருப்பாங்க. இதையும் தாண்டி இப்போ டிவிக்கேவும் போய் அங்கே இருக்க வேண்டும். ஏன்னா தேவையில்லாமல் யாராவது உள்ளே போய் மாற்றி விட்டுருவோம். அதெல்லாம் மாற்ற முடியாது. அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஏன்னால் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இவங்க உள்ளே போனாங்க இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணிட்டாங்க. பண்ண முடியாது. இல்லை சீல் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதுதான் உடைச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் பாட்டு கிட்டுன்னு ஒரு பர்டிகுலர் சிம்பல், எந்த கட்சியும் நம்ம சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு கட்சி வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு மாற்றி ஒரு 1000 ஓட்டு போடுறீங்க. ஓகே. பட் நார்மல் இதில் என்ன ப்ரொசீஜர், இதை நான் போட இதோட அந்த விவிபிஏடி வாட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் விவிபிஏடி பாக்ஸ், அதில் நீங்கள் எந்த கட்சிக்கு போட்டிங்களோ அது மேட்ச் ஆகும். அதை காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு 5 செகண்ட் அது அந்த பாக்ஸில் விடும். ஏன்னா இப்போ 2 லிங்க் ஆகிருக்கு. இப்போது ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு போய் வைக்கிறச்ச விவிபிஏடி பாக்ஸ் இது எல்லாமே லிங்கை டிசேபிள் பண்ணும். ஸோ அப்போ விவிபிஏ இந்த இவிஎம்மில் மட்டும் மாற்றி நீங்கள் அடிச்சுன்னு வச்சுங்க, அதனுடைய பேலட் பேப்பர் இதில் விழாது. ஓகேவா? நாளைக்கு எனக்கு ஒரு டவுட் வருது, இல்லைங்க இந்த இதில் தாங்க இவங்க உள்ளே போனாங்க, இதை மாற்றிருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, விவிபிஏடி பாக்ஸ் அதில் எவ்வளோ இருக்குது டேலி பண்ணுங்கள். டேலி ஆகலை, 1000 ஓட்டு வித்தியாசம் வருதுனால் நீங்கள் போட்ட 1000 ஓட்டு பிடிச்சிடலாம். புரியுதா? அதனால் இட் இஸ் நாட் ஈஸி. ரெண்டாவது, அதையும் தாண்டி நீங்கள் திறக்கும் முன்னாடியே எந்தெந்த ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ளே இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கடைசியில் சீல் பண்ணும்பொழுது ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் 17 என்னமோ ஐ ஃபர்காட். ஓகே. அதில் வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லா ரெப்ரசன்டேட்டிவும் கையெழுத்து போடணும். டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அதை வச்சு சீல் பண்ணிடுவாங்க. நாளைக்கு கவுண்டிங் போது எடுத்துன்னு வராங்க. அந்த பாக்ஸை திறக்கறச்ச இவங்க நீங்கள் போட்ட அந்த ஸ்லிப்பு ஃபார்ம் எல்லாம் இருக்கும். தென் திறந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பூத்தில் ஒவ்வொரு பூத்துலேயும் 1200 தான் மேக்ஸிமம், இதில் 1000 போட்டிருக்கு அப்படின்னா, சார் இல்லை சார் இதில் மொத்தமாக நாங்கள் 700 தானே கணக்கு போட்டிருக்கோம், எப்படி 300 ஓட்டு எப்படி வந்தது? அப்பயே இவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஓகே ஏன்னா அதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கையெழுத்து போட்டு டேலி ஆகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இதை மாற்ற முடியாது. நம்ம சொல்லலாம் ஆரம்பத்து இந்த வேகம் இல்லைங்க, ஏதோ உள்ளே போயிருக்காங்க. நேற்று இதில் நடந்தது, வெஸ்ட் பெங்கால் நடந்தது. ஆமாம், மமதா பானர்ஜியே உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே இருக்காங்க பாருங்கள், 3 லேடிஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் மாற்றுறாங்க. இல்லை, போன எலெக்ஷனில் மமதா பானர்ஜிக்கு இந்த அளவுக்கு ஒரு இது வரவில்லை. ஏன்னா எல்லாம் இவங்களும் கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு, தைரியமாக இருந்தாங்க. இப்போது எல்லா ஏஜென்சியும் இல்லை பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னு. இதே இவங்க சாணக்கியா
இந்த சாணக்கியா பாண்டே சாணக்கியா இல்லை, இது வந்து ஃபொகாட்டின் அந்த சாணக்கியா ட்ரூவன் சாணக்கியா ஃபர்காட்டின் அவங்க கொடுத்துருக்கிறது 183லேருந்து 202 சீட் பிஜேபிக்கு வெஸ்ட் பெங்கால். அந்த மாதிரி நிறைய இவங்க பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஆவரேஜ் போல் ஆஃப் போல் அதில் பார்த்தீங்கன்னா 157 சீட் பிஜேபிக்கு. ஸோ உடனே இவங்க எல்லாருக்கும் வெஸ்ட் பெங்கால் மமதா பானர்ஜிக்கு பயம் வந்துடுது. அங்கங்கே வயலன்ஸ், அங்கங்கே இது கலப்பை விடுறாங்க. இந்த மாதிரி அழுத்த அந்த மாதிரி பண்ண முடியாது. சீல் பண்ணியாச்சுன்னா அதை தாண்டி உள்ளே போய் பண்ணாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் டிஸ்கிரப்பன்சி வரும். ஓகே, இப்போ அவங்களுக்கு ஒரு 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 கேள்வி இருக்குது அப்படின்னா ஏஜென்ட்டோ இல்லை வேட்பாளரோ ஆட்சேபனை தெரிவிக்கலாம்ல, அதில் பண்ணலாம். வேற யாரும் மற்ற ஆளுங்க வந்து சொல்ல முடியாது. ஆத்தரைஸ்டு பூத் ரெப்ரசன்டேட்டிவ் ஓகே அவங்க தான் இது பண்ண முடியும். ஓகே சார். இப்போது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே வந்து அதிக நம்பர் ஆஃப் போலிங் ஆயிருக்கு அப்படிங்கிறதே இங்கே நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு பரவலாகவே நம்ம ஜேர்னலிஸ்ட் பொதுவாகவே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் வெளியில் வந்துருச்சு. தொடர்ந்து திமுகவுடைய இந்த கோபம் அதிகமாக வெளியில் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. முதல்வர் அவர்கள் கூட நம்ம இது வரைக்கும் பார்க்காத முதல்வர் முகத்தை இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லார்ட்டையும் சண்டை போடுறாரு, திட்டுறாரு. என்ன விஷயம்? ஒருவேளை திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சா நமக்கு ஆட்சி மாற்றம் இங்கே மக்கள் எதிர்பார்த்துட்டாங்க, கன்ஃபார்மாக நம்ம ஆட்சி இல்லை அப்படிங்கிறத திமுக சைட்லேருந்து உணர்ந்துட்டாங்களா? என்ன ஒரு பேச்சு என்ன வருது அப்படின்னா, நீங்களும் படிச்சிருப்பீங்க, பேப்பரெல்லாம் போடுறது. எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸிட் போல் 5-6 வந்து டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னொரு நியூஸ் என்ன வந்ததுன்னா, இந்த எக்ஸிட் போலையே இவங்க திமுக கழகம் அந்த இவங்களெல்லாம் ஊடகத்தை அவங்க விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆனால் அதில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எதனால அப்படின்னா, ப்ரீபோல் சர்வே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடகத்தை வாங்கி விலை பேசி திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா மக்களும் சரி ஓகேப்பா நமக்கு எதுக்கு வம்பு, திமுகவுக்கு ஓட்டு போட்டு விடலாம் அப்படின்னு போடலாம். ஆனால் எலெக்ஷன் முடிந்த பிறகு திமுக தான் ஜெயிக்கும் சொல்லி திமுக அந்த மாதிரி ஊடகங்களை விலைக்கு வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த விதத்திலும் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆக போகிறது இல்லை. அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க சொன்னது இல்லை திமுக விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸாக இருக்குன்னா, ஒன்று விஜய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, இல்லை ஏடிஎம்கே என்டிஏ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திமுகவிற்கு வர முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. இதையும் பற்றி போனதோட பேச வாட் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி என்னன்னு. ஸோ குறைஞ்சது ஒரு 8-9% 10% வச்சுக்கணும் ஆன்டி இன்கம். அந்த 10% ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு உங்களோட ஓட்டை குறைத்து விடும். மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு கோபம். ஓகேவா? இந்த விமன் செக்யூரிட்டி ஆகட்டும், இந்த சிறுவர்களுக்கு இதுவாகட்டும், ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் கஞ்சா பழக்கம், அப்படி பெண் ஸ்டூடெண்ட்ஸ் +2 10வது படிக்கிற மாணவிகள் நம்ம வாட்ஸ்அப் வீடியோலாம் பார்த்துருக்கோம். பீர் குடித்து விட்டு இதை குடித்து விட்டு ரோடில் படுத்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஆட்சி இவங்களும் கண்டுகொள்ள விடும். கள்ளக்குறிச்சி தானே விஷ சாராயம் குடித்து அத்தனை பேர். ஓகே, ஸோ இதையும் தாண்டி இந்த நான் சொன்ன மாதிரி கொலை ஒரு லாஸ்ட் இந்த 5 வருஷத்தில் அவங்க போடுறாங்க. 5 வருஷமாக லாஸ்ட் 2 இயர்ஸ் 22,000 கொலைகள் நடக்குது இதெல்லாம். ஸோ லா அண்ட் ஆர்டர் இதில் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இதையும் தாண்டி சொத்து வரி இந்த வரி எல்லாத்தையும் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபி டிஎம்கே மேலே அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பாக இருக்காங்க. இத்தனை வெறுப்பும் வைத்துக்கொண்டு இதையும் தாண்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், செவிலியர்கள், தென் தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே ஒப்பந்த பிரகாரம் இல்லை பார்த்துதான் கலைஞர் அவர்களுக்கு இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த அரசு ஊழியர்கள் முக்கியமாக டீச்சர்ஸ் இவங்களுடைய ஜெயலலிதாவுக்கு 2006 தோற்றதுக்கு காரணம் 2004-5 இவங்க ஸ்ட்ரைக்கை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் அந்த இவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜெயலலிதா பீரியடில். அதுதான் அவங்களுக்கு அகென்ஸ்டாக 2006 முடிஞ்சது. 2006-11 டிஎம்கே வந்தாங்க. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் கிரேட் ஏலேருந்து பிசி அது எல்லா லெவல்லுமே தூய்மை பணியாளர்கள் வரைக்குமே இவங்க பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அதனுடைய ஒரு எதிரொலியாக தான் இந்த கண்டிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி விஜய் அந்த அளவுக்கு திமுகவுக்கு விலகின்ற ஓட்டை பிரிக்கிறார். ஏடிஎம்கே பிரிக்க மாட்டாங்க, பிரிப்பாங்க. ஆனால் ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிஎம்கே தான் எங்களுடைய எதிரினார். கரெக்டாக ஏடிஎம்கே பற்றி ஒன்றுமே சொல்லலை. பிஜேபி கொள்கை எதிரினார். பட்
டிஎம்கே அதையும் எதிரினார், தீய சக்தி அப்படின்னார் ஆமாம். டிஎம்கேவை. ஸோ அப்போ விஜய்க்குன்னு ஓட்டு போடுற மக்கள் யாருமே இந்த யங்ஸ்டர்ஸ் டிஎம்கேக்கு போட்டிருக்க மாட்டாங்க. மேபி ஏடிஎம்கேக்கு போடலாம், பட் டிஎம்கேக்கு போட்டிருக்கோம். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி, விஜய் ஃபேக்டர் இதெல்லாம் பார்த்து இருக்கிறச்ச எக்ஸிட் போல் இது என்னால் அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஓகே ஓகே, டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஓகே, இல்லை சார் நீங்கள் தானே சொன்னீங்க எக்ஸிட் போல் இதுவாக இருக்கும். நான் அந்த மாதிரி சொல்லவில்லை. எக்ஸிட் போல்லையும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சாம்பிளிங் தப்பாகிடுச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியும். அதையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டு வெளில வரவங்க உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையை சொல்ல, ஆமாம்மா திமுகவுக்கு தான் போட்டேன். ஏன்னா வெளில திமுக காரங்க இருப்பாங்க, ஆமாம் போலீஸ்காரங்க இருப்பாங்க, பயந்துக்கிட்டு அவங்க சொல்லலாம் அங்கே தான் போட்டேன்னு சொல்லி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பில் ஏடிஎம்கே என்டிஏ தான் போன தடவைன்னு சொன்னேன். இந்த தடவை என்ன சொல்கிறேன், சிஃபாலஜிஸ் பிரதீப் குப்தா சொன்னது இன்னும் எனக்கு மனதில் ஒலிக்கிறது. அதனால் இருக்கலாம் அந்த போகிற இடமெல்லாம் விஜய்க்கு அப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு. ஸோ இது ரூரல்லி இந்த தாக்கம் இருந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு உங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. இல்லை சார் எங்களுக்கு பார்ட்டி சோர்ஸும் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது ரூரல்லையும் இந்த அளவுக்கு விஜய்க்கு தாக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா விஜய்க்கு 130 135 வரலாம், 120 சீட்டோடு நிற்கலாம். 120 வந்தாலே ஆட்சி அமைக்கலாம். அப்போ மற்ற கட்சிகளை கூப்பிட்டு வச்சு கூட்டணிக்கு ஒரு 10-15 இவங்களை சேர்த்து விட்டாச்சுன்னு வச்சு அடுத்த 5 வருஷம் விஜய் ஆட்சி அமைக்கும். ஸோ இப்போ விஜய் உள்ளே வந்திருக்கார். என்னை பொறுத்த விஜய்க்கு அரசியல் தெரியாது, இன்னும் அரசியலுக்கு பெரிய ஓஷன். ஸோ யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, மக்களை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா சார் உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு சிஎம் நீங்கள் கூட வச்சுங்க, நமக்கு என்ன சார் தெரியும், டோட்டரி எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்ல போகிறாங்க நமக்கு. நான் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் சிஎம்மாக இருந்தால் பிரைம் மினிஸ்டர் ஆனார். மோடி பாருங்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. அஃபிஷியல் சொல்லுவாங்க சார் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலை அப்படின்னா, இல்லை இது பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி மக்கள்கிட்ட வெறுப்பு வரும், அரசியல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தப்பு, இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன், இதையெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள். அவங்க சொல்லுவதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், முடிவெடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது கண்டிப்பாக விஜய்வெல்லாம் படித்தவர், ஒரு கிராஜுவேட், எடுக்க முடியும், எந்த விதத்தையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் இதில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இவங்க கட்சி எம்எல்ஏக்களே இவர் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இவருக்கு அகென்ஸ்டாக யாரும் இது பண்ணக்கூடாது. அதனால் விஜய் எதனால் அந்த இதில் சேர்க்க மாட்டேன், எம்ஜிஆர் இதில் சேர்க்க மாட்டேங்கிறன்னா அரசியல் இதில் இன்னும் இவருக்கு ஞானம் வர, மக்கள் எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு மக்களுக்கு இவர் மீது இதை நான் எம்ஜிஆருக்கு மேலே போகல, விஜயகாந்த் அது மாதிரி நடிகர்கள் லிஸ்ட்டில் ஒரு விஜயகாந்தே நீங்கள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 10% ஓட்டு வாங்கி 234 தொகுதியில் ஆள் நிற்க வச்சார். ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சார், விருத்தாச்சலம். அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் நின்னார். தென் 2011 ஏடிஎம்கோட கூட்டணி, அதில் 41 சீட்டில் 43 நின்னார், 29 சீட்டு ஜெயிச்சார், எதிர்கட்சி தலைவரானார். அதை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா அரசியல் நுணுக்கங்கள் தெரிய வேண்டும். அந்த சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கு அகென்ஸ்டாகவே பேசினார். ஜெயலலிதா பார்த்தாங்க, அவர் கட்சியிலேருந்து 18 எம்எல்ஏ வெளில வந்துட்டாங்க. என்னாச்சு, அன்றைக்கி விழுந்த அடி தான், திரும்பி எழுந்துக்க முடியவில்லை. நடுவில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல், மேபி உடம்பு நல்லா இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது, கட்சி போய். சார் இப்போ எலெக்ஷன் டேட் அன்னைக்கு எப்பொழுதுமே ஒரு 11 மணிக்கெலாம் அந்த தலைமைச் செயலாளர்கள் எல்லாருமே யார் அடுத்த சிஎம்மோ அவங்க வீட்டுக்கு போவாங்க. இந்த தடவை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சித்தரஞ்சன் சாலைக்கு போவாங்களா, எடப்பாடி அவர்களோட வீட்டுக்கு போவாங்களா, பனையூருக்கு போவாங்களா? இதெல்லாம் எல்லாமே யூகம் தான், யூகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் யூகத்தின் அடிப்படை பொதுவான பேசுறது இல்லை. ஆனால் இந்த தடவை அதை எப்பொழுதுமே அப்படி தான் சார் நடக்கும். ஒரு 11 மணி போல் எல்லா முக்கிய 11 மணிக்கெலாம் வரமாட்டாங்க. ஏன்னா ட்ரெண்டு எவ்வளோ லீடிங்கு சார், 150 லீடிங் ஒரு பார்ட்டி, இன்னொரு மேஜர் பார்ட்டி 40 தான் முடிஞ்சு போயிடுது. இனிமே எவ்வளோ ரவுண்டு போயிருக்கு, மொத்தம் 17 ரவுண்டு இருக்கும், டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் பேலட் பாக்ஸர். சார் 10 இது போயிடுச்சு சார். 10 இதில் இவங்க 150, இவங்க 40, மீதி 7 இந்த 40 மேலே வராது, விட்டுருங்க போகலான்ட்டு போவாங்க. ஸோ எவ்வளோ ரவுண்டு கவுண்ட் ஆகிருக்கு என்ன, அது முக்கியம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல ஏடிஎம்கே என்டிஏ அவங்க வருவாங்க. டிஎம்கே மீது எனக்கு அவங்க ஆட்சி திரும்பி அமைப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. எதனால்? ஒரே காரணம், பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பென்ட். அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறதுனால மறுபடியும் மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவார்களா நம்பிக்கை இல்லை. இல்லை சார் மறுபடியும் ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாரு, இது கொடுக்குற 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இல்லை முன்னாடியே மக்களுக்கு இதெல்லாம் அனுபவம் ஏற்பட்டு விட்டு இவங்க சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் கீப்பப் பண்ணவில்லை. ஓகேவா,
என்ன இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகையே 30 மாதம் கழிச்சு தான். அப்போ ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அது. அதுக்கப்புறம் 30 மாதம் கழிச்ச மகளிர் உரிமை தொகையை கொடுக்கும்பொழுது கண்டிஷன் போட்டார், இந்த மகளிருக்கு மட்டும்தான் உண்டுன்னு. இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் கொடுப்பேன்னா மக்கள் நம்புவாங்களா அவ்வளோ சீக்கிரத்தில் டவுட்டு. அதனால் எனக்கு திமுக ஆட்சி வருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஏடிஎம்கே என்டிஏ, ஏன்னா 2-3 இதில் ஏடிஎம்கே என்டிஏக்கு 128 130 இது வரும் போட்டிருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. ஏன்னால் இவங்க போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எடப்பாடி அப்படி ஒரு கூட்டம், எடப்பாடிவருக்கு அப்படி ஒரு கூட்டம் இருந்தது எல்லா இதுலேயும். இதையும் தாண்டி கடைசி 20-25 நாள் பிஜேபியில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணு. அண்ணாமலைக்கு அப்படி ஒரு ஏடிஎம்கே ஒரு கட்டமைப்பு இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குது ஏடிஎம்கே. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நாங்கள் அதை இன்னும் நீங்கள் நான் டிஎம்கே கட்டமைப்பை அப்ரிஷியேட் பண்ணேன். எவ்வளோ வருஷம் ஆட்சியிலேயே இல்லை, 89 77லேருந்து 89 வரைக்கும் ஆட்சியில் இல்லை. 89ல் ஜெயித்தாங்க, 2 வருஷம் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க டிஎம்கே ஆட்சியை. மறுபடியும் 1996 வரைக்கும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. மறுபடியும் 2006 வந்தாங்க, மறுபடியும் 2011லேருந்து 2020 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. இருந்தாலும் டிஎம்கே அவங்க கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தது. அந்த மாதிரி ஏடிஎம்கே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு ஏடிஎம்கே வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அகைன் இஸ் அ கட் ஃபீலிங். இவங்க 2-3 இவங்க சொல்கிறாங்க. விஜய் அவங்களுக்கு 2 இவங்க கொடுத்து ஸ்ட்ராங்காக மெயினாக ஆக்சிஸ் இந்தியா பிரதீப் குப்தா ரீனவுண்ட் செஃபாலஜி, இந்த நம்ம இதுலேயே இப்போ 4-5 தடவை சொல்லிட்டேன். ஆமாம், பிரதீப் குப்தா ரீனவுண்ட் செஃபாலஜிஸ்ட். ஸோ அமையலாம். ஏன்னா விஜய்க்கும் நான் எடப்பாடி சொன்ன மாதிரி அண்ணாமலையை சொன்ன மாதிரி போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம். விஜய்க்கு மெயினாக சிட்டி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார். சிட்டிலேயே இருக்கிறதுல ஒரு 7-8 வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு. அண்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பெரம்பூர்லேயும் ஜெயிப்பார், திருச்சி ஈஸ்ட்லேயும் ஜெயிப்பார் விஜய் அப்படிங்கிறாங்க. அதனால் விஜய் டோட்டலி கணக்கை மாற்றி போடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி போட்டின்னு வச்சுங்க விஜய்க்கு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சித்தரஞ்சன் வீட்டுக்கு போவாங்களா எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. சித்தரஞ்சன் ரோடுக்கு போவாங்களா எனக்கு அதில் டவுட்ஃபுல்லாக. ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்குமே இந்திய அரசியல் சந்திச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஹிஸ்ட்ரியில். இந்த ஹங் அசம்பிளி வருது அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது? கவர்னர் கூப்பிடுவாங்களா ஒவ்வொரு கட்சியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு? எப்படி பண்ணுவாங்க? எந்த கட்சிக்கு அதிக ஓட்டு கிடைத்திருக்கு அந்த கட்சிக்கு முதல் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, டிஎம்கேக்கு தனியாக 85 சீட்டு வந்திருக்கு சார். ஏடிஎம்கேக்கு 75, விஜய்க்கு 70ன்னு ஃபர்ஸ்ட்டு டிஎம்கே கொண்டு வரும். 85 சீட் இருக்குது, ஆட்சி அமைக்க முடியுமா பாருங்கள். ஸோ இப்போ டிஎம்கே சைட்லேருந்து மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட கேட்பாங்களா? கேட்பான். எப்படி வருவாங்க? மற்ற கட்சியும் சும்மா போக முடியாது, 2/3 ஓகே அந்த பக்கம் வரணும், போக முடியாது. இல்லைங்க, எங்களால் முடியல. ஓகே, அடுத்த கட்சி யார்? இதுக்கு அடுத்தது 78 வாங்கியிருக்காங்க சார். ஏடிஎம்கே கூப்பிடுங்க, ஏடிஎம்கே கூப்பிடுங்க. நான் சொல்கிறது டிஎம்கேனா டிஎம்கே மட்டும். அதுக்கப்புறம் டிஎம்கே கூப்பிட்டு, ஆமாம் சார் எங்களுக்கு 85 இருக்குது, காங்கிரஸ்க்கு இவ்வளவு இருக்குது, கம்யூனிஸ்ட்க்கு இவ்வளவு இருக்குது, விசிகேக்கு இவ்வளோ இருக்குது, எல்லாம் சேர்த்தா 118 வந்துடுது. ஓகே வாங்க, எல்லாம் சேர்த்தா 110 வருது சார். ஓகே, நோ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அடுத்தது ஏடிஎம்கே, நீங்கள் வாங்க எடப்பாடி. அப்போது திமுக அலையன்ஸோட 110 இருந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஓகே, 118 இருக்க வேண்டும். சிம்பிள் மெஜாரிட்டி. ஆனால் 234 டோட்டல். சிம்பிள் மெஜாரிட்டி 118, 110 இருக்குது, பண்ண முடியாது. ஸோ ஏடிஎம்கே. அடுத்து 78, நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன? எனக்கு எவ்வளோ இருக்குது, பிஜேபிக்கு எவ்வளோ இருக்குது, பிஎம்கே இருக்குது, டிஎம்சி இருக்குது, மொத்தம் எவ்வளோ வருது? 115. எப்படி அமைப்பீங்க? 115க்கு பண்ண முடியாது. சரி, அடுத்து யார்? விஜய். இப்போ இப்படி மாற்றி போடுங்க சார். விஜய்க்கு 114, ஃபஸ்ட்டு அவர் தான் சாதிக்கும், ஃபஸ்ட் அவரை கூப்பிட்ருவோம். எந்த கட்சிக்கு நிறையா இருக்கோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த கட்சியை கூப்பிடுவாங்க. விஜய் கூப்பிட்டு என்ன பண்ண முடியுமா? யார் வரப்போகிறாங்க? சரி, எனக்கு எலெக்ஷன் போது கூட்டணி இல்லை, சரி இப்போ 114 வச்சுன்னு எப்படி பண்ணுவீங்க? இல்லை, மற்ற கட்சிகள்லாம் இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இவங்க என்னோட கூட்டணிக்கு வரத்துக்கு தயாராக இருக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு 130 ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ப்ராப்ளி நானும் திரும்ப அந்த யூகத்தில் கேட்குறேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்குறேன். 114 115 வருது. இப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸ் கிட்ட எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி உள்ள தலையிட்டு ஆதரவு கொடுப்பாரா? வெளியிலேருந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ராகுல் காந்தி ஆரம்பத்திலிருந்து இங்கே தானே போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இங்கே தானே போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கொடுப்பார் கண்டிப்பாக.
அவங்கக்கிட்ட ஒரு 10 சீட் இருக்குன்னு வச்சுங்க, போயிடுவாங்க. அந்த ராகுல் காந்தி போனாங்கன்னு வச்சுங்க, வித்தின் நோ டைம் சிபிஐ சிபிஎம் போகலாம், வித்தின் நோ டைம் விசிகே போகலாம், திமுக தனித்து விடப்படலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, திமுகங்கிறது இங்கே பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா உள்ள ஆட்சி அமைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சார். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டா எந்த கட்சிக்கு தனியாக அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு அந்த கட்சியை தான் ஃபஸ்ட்டு கவர்னர் கூப்பிடும். ஓகே ஓகே சார். அவர் இஷ்டத்துக்கு கூப்பிட முடியாது. ஓகே ஓகே, என்டிஏ அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட முடியாது. கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு தான் ஆஃபர் கொடுக்கணும். அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க முடியுமா நீங்கள் பாருங்கள். ஓகே சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப கிளியராக எல்லா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். திரும்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சந்திப்போம். கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு அப்புறம். தேங்க்யூ சார்.